சீமான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதில் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். ஒன்று நான் சாத்தியமா இல்லை சாத்தியம் இல்லையா? முதல்ல சீமான் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரம் வருமா இவர் ஆட்சிக்கு வந்து. இது சாத்தியமா? நம்ம அரசியல் சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? எவரி ஸ்டேட் ஷுட் ஹேவ் அ கேபிட்டல். ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தலைநகரம் வச்சுக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு மேல் தலைநகரம் வைக்கக்கூடாதுன்னு நம்ம அரசியல் சட்டத்தில் சொல்லலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் மகாராஷ்டிராவில் கோடை காலத்தில் வந்து மும்பை தலைநகரம், குளிர்காலத்தில் நாக்பூர் தலைநகரம், 2 தலைநகரம். இது மாதிரி 2 தலைநகரங்கள் இருக்கிறது கேள்விப்பட்டோம். ஆந்திரா என்ன பண்ணாங்க, 3 தலைநகரம்னாங்க. ஹைதராபாத், அமராவதி, குர்னூல்னு ஒன்று, அது ஒரு தலைநகரம்னாங்க. சட்ட சிக்கல் வந்துடுச்சு. இன்றைக்கி வர நடைமுறைப்படுத்த முடியலை. 3 நடைமுறைப்படுத்த முடியலை. அரசியல் சட்டத்தில் வைக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாது. 5 தலைநகரம் வச்சிங்கன்னா லட்சக்கணக்கான கோடி அரசாங்கத்துக்கு செலவாகும். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் லட்சக்கணக்கான கோடி அரசாங்கத்தால் செலவு பண்ண முடியாது. அதை மற்ற திட்டங்களுக்கு பண்ணிடலாம். ஒவ்வொரு இடத்துக்கும், அதாவது மதுரையை நம்ம வந்து முன்னேற்றணும்னு நினச்சா மற்ற வழிகளில் முன்னேற்றலாம். கோயம்புத்தூரை மற்ற வழிகளில் அதை முன்னேற்றலாம். அதை ஒரு ட்ரேடுக்காக இதுவாக உருவாக்கலாம், வியாபார ஸ்தலமாக. மதுரை வந்து ஒரு கலாச்சார இதுவாக முன்னேற்றலாம். அதுக்கு வந்து தலைநகரம் ஆக்கணுங்கிறது அவசியம் இல்லை. தலைநகரம் ஆக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரமும் இல்லை. லட்சக்கணக்கான கோடி ஒவ்வொன்றுக்கும் வரும். 2வது டிபார்ட்மெண்ட் இன்டகிரேஷன் ஒன்று இருக்குது. சீமான் தெரிஞ்சுக்கணும். அது வக்கீலுங்கிற பக்கத்தில் வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் இன்டகிரேஷன்னா துறைகளை ஒன்றுபடுத்துவது. 5 இடத்தில் தலைநகரம் வைக்கும்போது சாத்தியமில்லை. இல்லைன்னா எல்லாருமே சொல்லுவானே, ஆந்திரா முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க, சந்திரபாபு நாயுடுகிட்ட, நீங்கள் 3 தலைநகர் அனௌன்ஸ் பண்ணீங்களே, நடைமுறைப்படுத்த முடிஞ்சதா? ஏன் நடைமுறைப்படுத்த முடியலை? என்ன சட்ட சிக்கல்னு கேளுங்க. அவர் விழாவாரியாக சொல்லுவார். அதனால் 1 வைக்கலாம், இல்லை 2 வைக்கலாம். அது எதுக்கு வச்சான்னா, மகாராஷ்டிராவில் குளிர்காலத்தில் அங்கே வந்து மும்பையில் குளிர் அதிகம் இருக்கும், நாக்பூரில் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்காக சீதோஷ்ண நிலைக்காக வைத்தார். இவ்வளோ பணத்தெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வைக்கிறது வந்து அது வந்து சரியான முடிவு ஆகாது அப்படிங்கிறத நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன்.